ஹெச்ஆர்என்சியில் வந்து டெண்டர் வந்துருக்குது வந்து இப்போ வந்து ஒரு 40 லட்சம் வந்துருக்குதுன்னு சொல்கிறாங்க. 4 லட்சம் ஒரு டெண்டரில் சிவில் சப்ளை 4 லட்சம் வந்துருக்குது. அதை வாங்கணும்னு சொன்னால் முதல்ல இருந்தது வந்து 10.25% கொண்டு கொடுக்கணும். அமைச்சருக்கு பேர் சொல்லி தான் கொடுப்பாங்க. நாங்கள் கொடுப்போம், அதிகாரி கொடுப்போம். 10.25% கொடுக்கணும். எம்எல்ஏக்கு லோக்கல் எம்எல்ஏக்கு 4% கொடுக்கணும். அந்த டிபார்ட்மெண்ட் கன்சல்ட் யாரோ அவங்களுக்கு ஒரு 1% கொடுக்கணும். 15.25% அவங்க கொடுத்துடணும். கொண்டு போய்ட்டு கொடுத்தா மட்டும் தான் சைட்டு சீட்டு வாங்க முடியும். இது வந்து நான் இப்போ எங்கள் வீட்டில் இப்போ சென்னையில் இருக்கிற கான்ட்ராக்டர்லாம் எல்லார்கிட்டையும் பணம் இருக்குதெல்லாம் கிடையாது. வெளியூர்லேருந்து வராங்க. அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சேலம், ஈரோடு, கரூர், கோயம்புத்தூர் அவங்க தான் வந்து அதிகமாக வேலை செய்கிறாங்க. தவிர சென்னையில் இருக்கிற கான்ட்ராக்டர்லாம் யாரும் பெருசெல்லாம் வேலையை செய்யலை. நீங்கள் வேணால் லிஸ்ட் எடுத்து பார்த்துக்குங்க. அது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு அமைச்சருக்கே தெரியும். அது இந்த சைட் விசிட்னா என்ன சார்? அதாவது ஒரு பணியை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த போய் பார்வையிடணும் அப்படின்னு ஒரு நாம்ஸ். அது வந்து ஒரு கட்டாயமே கிடையாது. அதை எதிர்த்து சில பேர் கோர்ட்டில் கூட வழக்கு போட்டுக்கிறாங்க. சில பேருக்கு கோர்ட்டில் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிறாங்க, நீங்கள் சைட் விசிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. கடைசியாக ஒரு 4-5 டெண்டரில் வந்து அந்த தான் நடந்திருக்குது. அது அந்த ஓப்பன் டெண்டர் நடந்துச்சுன்னா ஒரு வேலை அது நடந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ. அது ஓப்பன் டெண்டர் நடத்தலைன்னா அது வந்து அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ரெவன்யூ. இதுதான் ரெண்டுமே தான். சைட் விசிட் சர்டிஃபிகேட்னா கலந்துக்கிற எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? அது எப்படி சார்? இப்போ எத்தனை 50 பேர் டெண்டர் கால் ஃபார் பண்ணுற போடுறாங்க, 50 பேரும் வந்து இந்த சைட் விசிட் சர்டிஃபிகேட் போய் பார்த்து வாங்க முடியுமா சார்? இது நான் வந்து பொது வாழ்வில் நடைமுறைக்கு வராது சார். இது அதாவது 10 டெண்டர் வைப்பாங்க சார். ஒன்று வந்து மதுரவாயில் வைப்பாங்க, ஒன்று வந்து திருவத்தூரில் வைப்பாங்க, ஒன்று செங்கல்பட்டில் வைப்பாங்க, ஒன்று காஞ்சிபுரத்தில் வைப்பாங்க. இது மாதிரி இருந்துச்சுன்னா சைட்டு விசிட்டு எப்படி போய் இத்தனை இடத்துல எப்படி சைட் விசிட் வாங்க முடியும்? சைட் விசிட் கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க. நாம் இங்கேருந்து காஞ்சிபுரம் போனோமா அந்த என்ன பண்ணுவார்னா, நான் வந்து மீட்டிங் போயிட்டேன், செக்ரட்டரி இன்னொன்று டெண்டர் கால்ஃபார் பண்ணிட்டாங்கன்னா எந்த அதிகாரியும் சீட்டில் இருக்கவே மாட்டாங்க. இது 100க்கு 100 உண்மையான விஷயம். இது அந்த டெண்டர் முடியும் அன்றைக்கி 3 மணிக்கு முடியும். டெண்டர் முடியும் 3:10 தான் ஆஃபீஸில் சீட்டில் உட்காருவாங்க. கேட்டாக்கா நான் செக்ரட்டரி மீட்டிங் போயிட்டேன். அங்கே அப்புறம் எப்படி டெண்டர் போட்டான்னு கேட்டால் அது வந்து நாங்கள் கொடுத்தாச்சு. இதுதான். அதாவது வேறு எங்கன்னா வெளியே போய் உட்காந்துக்கிட்டு டைப் அடிக்கிறது, கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிடுறது. அதாவது அதிகாரிகளும் நிறையா தப்பு பண்ணிட்டாங்க சார். அது அரசியல்வாதிகள் சொல்லி செஞ்சாங்களா இல்லை தானாக செஞ்சாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நிறையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ட்ராக்டுக்கு நிறையா பாதிக்கப்பட்டு எல்லாம் வெளியே போயிட்டாங்க சார். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. அதாவது 1000 பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா, 1000 பேர்லாம் போய் நாங்கள் இல்லை வேலை செய்யலை. மிஞ்சி போனால் ஒரு 900 பேர் 800 பேர் தான் நாங்கள் இருப்போம் இப்போ. ஆனால் 800 பேருக்கும் முறையாக வேலையே கிடையாது. அதாவது ஒரு லிஸ்ட்டு படி கொடுக்கணும் எல்லாத்துக்குமே. ஒரு ஆளுக்கு எவ்வளோ 10 லட்சம் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஆனால் அந்த மாதிரி பொதுப்பணித்துறையில் கொடுக்குறதே கிடையாது. அது வந்து அமைச்சரோட பார்வைக்கு சொல்லியிருக்கிறோம். அமைச்சரும் வந்து எல்லா விஷயத்தையும் தெளிவாக இருக்கிறாங்க. அது நடக்கும் நாங்களும் நினைக்கிறோம். அது எவ்வளோ தூரம் வந்து பார்ப்போம். நீங்கள் இப்போ வந்து இந்த சைட் விசிட் வைக்க சொல்கிறதுனால முறையாக நடக்காதுன்றீங்களா? கண்டிப்பாக சைட் விசிட் வச்சா டெண்டர் முறையாக நடக்காது. அது அதிகாரிகளுடைய பலம் தான். அது கான்ட்ராக்டுங்களுக்கு பலம் கிடையாது. அது சைட் விசிட்டை எடுத்துடணும். மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க, நாங்கள் எல்லாமே வைக்கிறோம். நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வைக்கிறோமா, ரெவன்யூ பண்ண வைக்கிறோமா, ஜிஎஸ்டி வைக்கிறோம், ஐடி வைக்கிறோம். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? சைட்டை போய் பார்க்குறதுன்றது நல்லது தானே சார், ஒரு முறையான விஷயம். நிச்சயமாக சைட்டை மராமத்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் போய் இதுக்கு சைட்டை பார்க்கணும். ஏற்கனவே கட்டின பில்டிங் தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். அதில் போய் பார்த்து என்ன பண்ண போகிறோம்? 32 வருஷம் நான் வேலை செஞ்சுருக்கிறேன். எனக்கு என்ன போய் சைட்டை போய் இந்த சைட் இங்கே உட்காந்துலேயே சொல்லுவேன். இந்த சைட்டில் என்ன வேலை சொல்லி நான் எஸ்டிமேட் பார்த்துலேயே சொல்லுவேன் உட்காந்துட்டு. எனக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவங்க வந்து வேணுன்ட்டே பண்ணுறது. இதெல்லாம் சைட்டு விசிட்ன்றது வந்து ஒரு நாம்ஸே கிடையாது. அந்த நாம்ஸே எல்லாமே இவங்க பண்ணுறாங்க.